ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாபெரும் செய்தி இப்போ வந்து உங்களுக்கு தொலைக்காட்சிகள்லையும் பேப்பர்கள்லையும் வந்து வந்துட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மதுராந்தகம் ஒரு மிகப்பெரிய குளோபல் சிட்டியாக வந்து மாற்ற போகிறாங்க கவர்மெண்ட்டு. அப்படி அவங்க மாத்துற பட்சத்தில் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நவீன நகரமயமாக்கலாக தான் இந்த ஏரியா வந்து மாறி போயிடும். நீங்கள் ஒருத்தரையே கூட ஒரு பிளாட் வந்து புக் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேமிலியே ஒரு 4 பிளாட்டையும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மதுராந்தகத்தில் இனி கிடைக்கவே கிடைக்காது. இது வரைக்கும் நீங்கள் இன் திஸ் வீடியோ ட்ரைலர் பார்த்தீங்க. இப்போ நீங்கள் மெயின் பிக்சர் பார்க்க போகிறீங்க. டோட்டல் டீட்டெயில் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குஷி பிசி யூடியூப் சேனல். இங்கே நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மதுராந்தகம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடம். இந்த இடத்துல என்னுடைய க்ளோஸ் நண்பர் வந்து அவங்க வீட்டு திருமண நிகழ்ச்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு 4 பிளாட்டை வந்து சேல்க்கு எடுத்துன்னு வராரு. இது 4 பிளாட்டு அட்ஜாயிண்டாக வந்து ஒன்றாவே இருக்குது. ஸோ இந்த பிளாட்டு இப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று போயின்னு இருக்கு, அதை விட குறைவான மதிப்பீட்டிலேயே வந்து அவர் வந்து வழங்க இருக்கிறாரு. ஸோ இந்த 4 பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1000 ஸ்கொயர் ஃபீட் அளவே இருக்குது. அதனால் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு உகந்த ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்கும். நான் இந்த 4 பிளாட்டை வந்து டோட்டல் டீட்டெயில், அதாவது வாங்குறவங்களுக்கு என்ன அப்ரிஷியேஷன் கிடைக்கும், இந்த ஊர் வந்து எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, இந்த ஏரியா எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது, இங்கே மண் வளம் நீர் வளம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சிறு செய்தியை கூட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஈஸி ஆக்சஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். மதுராந்தகம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்துடலாம். உங்களுக்கு பஸ் டிப்போலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1.5 கிலோமீட்டர்ஸ் வருது. இங்கே வந்து மதுராந்தகம் பிரிட்ஜ் இருக்குது, அங்கேருந்து நீங்கள் ஒரு 750 மீட்டர்லேயே வந்து இந்த சைட்டு உள்ளே வந்துடலாம். இந்த சைட்டினுடைய சிறப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மதுராந்தகம் ஆல்ரெடி வந்து பேரும் புகழும் வாய்ந்த நகரம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பஸ்ஸு போக்குவரத்தும் இருக்குது, ட்ரெயின் போக்குவரத்தும் இருக்குது. இங்கே ரெஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, கோயில் இருக்குது, காலேஜ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. எல்லா வசதிகளுமே வந்து அடங்கின பகுதி தான் இது. இந்த சைட்டுக்கான அப்ரூவ்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு, டைட்டில் பக்கா, டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாபெரும் செய்தி இப்போ வந்து உங்களுக்கு தொலைக்காட்சிகள்லையும் பேப்பர்கள்லையும் வந்து வந்துட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மதுராந்தகம் ஒரு மிகப்பெரிய குளோபல் சிட்டியாக வந்து மாற்ற போகிறாங்க கவர்மெண்ட்டு. அப்படி அவங்க மாற்றுற பட்சத்தில் இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய நவீன நகரமயமாக்கலாக தான் இந்த ஏரியா வந்து மாறி போயிடும். ஸோ இந்த இடத்துக்கு அன்னைக்கு கிடைக்கிற இந்த டிமாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறதாங்க ரேட்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்துருச்சு, ரெசிடென்சியல் ஏரியா. இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இங்கே இபி ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. ஒரு ரோடும் வந்து 24 அடி ரோடு, 30 அடி ரோடு, இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து உள்ளடங்கியிருக்கு. இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயின் ரோடினுடைய கனெக்டிவிட்டி கூட வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ப்ரைஸாக வந்து கிட்டத்தட்ட வந்து 1500 ரூபாய் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து போயின்னு இருக்கு. நண்பர் வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்கான பணம் தேவை என்றதுனால இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1300 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்த ஸ்கொயர் ஃபீட்டு 1300 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு விஷயம் வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எத்தனை பிளாட் வாங்குறீங்களோ அந்த பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபென்சிங் வந்து அமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. மக்களே, உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஒருத்தரையே கூட ஒரு பிளாட் வந்து புக் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேமிலியே ஒரு 4 பிளாட்டையும் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து மதுராந்தகத்தில் இனி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு உடனே வாங்க, உங்களுக்கு தேவையான இந்த மனையை புக் பண்ணுங்க. நீங்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலியாக புத்திசாலியாக நீங்கள் மாறுங்க. மக்களே, உங்களுக்கு நினைவில் இருக்கும், குஷி பிசி சேனல் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். இது மாதிரியான இடங்கள்லாம் தேடி தேடி நாங்கள் வந்து கொடுக்கறதுனால எங்கள் குஷி பிசி சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வியூவர்ஸ் வந்து நிறைய பேரே வந்து வந்துட்டுருக்கு. இந்த சேனலை நீங்கள் வந்து நிலங்கள் தேவைப்படுறவங்க அண்டு ஒரு வீடு தேவைப்படுறவங்க, பிளாட்டு வில்லாஸு தேவைப்படுறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு வர காலில் வந்து நாங்கள் அதை உணர்றோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களுடைய தெரிஞ்ச வட்டாரங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணி தரீங்க. அதே மாதிரி எங்களுக்கும் நீங்கள் நல்லா வந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதை நாங்கள் வந்து நன்றியோடவே நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரியான வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த குஷி பிசி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரியான ஒரு நல்ல பதிவில் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் குஷியாக இருங்க, பிஸியாக இருங்க. தேங்க்யூ வெரி மச்.